கிரியேட்டிவெல்லாம் இருக்கிறது ஓகே. அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறது, நம்மளை வந்து எப்படி வந்து பாப்புலர் ஆக்கிக்கிறது. ஹே காய்ஸ், திஸ் இஸ் வினோ ஃபோர்டி. இந்த வீடியோவில் அஸ்டின் கிளியோன் எழுதுனா ஷோ யுவர் ஒர்க் அப்படின்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் இவரோட 2வது புக்கு நான் படிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் லைக் அன் ஆர்டிஸ்ட் படித்தேன். ஸோ வந்து அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டிவிட்டி பற்றின ஒரு புக்காக இருக்கும். ஒரு கிரியேட்டருக்குன்னே வடிகட்டி எடுத்த ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம பேசி போட்டிருப்போம். அதுக்கான லிங்க் கூட இங்கே கொடுக்குறேன். எப்படி இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம ஷோ யுவர் ஒர்க் அப்படின்ற புக்குள்ளே நம்ம போகலாம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து நான் இப்போ படிக்கலாம் அப்படின்றது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் எம். பிகாஸ் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. போர்டில் வந்து அந்த வீடியோலேயே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அந்த கவர் பேஜ் ஷோ பண்ணியிருந்தாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு புக்கை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டேன். ஏன் இந்த கிரெடிட் நான் இப்போ கொடுக்குறேன்னா, கிரெடிட் கொடுக்கணும், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட மக்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த புக்கில் சொல்லப்பட்ட ஒரு மேட்ரு. கிரியேட்டிவான ஒரு ஆர்ட் ஃபார்மை, ஒரு ஆர்ட் ஒர்க்கை எப்படி வந்து மக்கள் முன்னாடி ஷோ பண்ணுறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன மாதிரியான ஆர்ட் ஒர்க் பண்ணாலும் அது எப்படி இருந்தாலும் அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம ஷோ பண்ணணும், மக்கள் முன்னாடி பப்ளிக் பிளேஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. முக்கியமாக சோஷியல் மீடியாலாம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே சொல்கிறாங்க. நமக்கே சில சமயம் தோணும், இதெல்லாம் வந்து யார் பார்க்க போகிறா, அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் ஆனால் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து காமிங்க, மக்கள் முன்னாடி காமிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களை சார்ந்த சில மக்கள்லாம் வந்து அந்த ஆர்ட்டை சார்ந்த அந்த ஃபீல்டில் இருக்கிற மக்கள்லாம் அவங்க வந்து அட்ராக்ட் ஆகி அப்படியே தேடி வருவாங்கன்ற மாதிரிலாம் மேட்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து அதை வந்து முடிஞ்ச பிறகு தான் ஷோ பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸே நம்ம வந்து காமிக்கலாம். இந்த மாதிரி வந்து மேக்கிங் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸை கூட நம்ம வந்து மக்களுக்கு காமிக்கலாம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது. ஸோ அதை கூட வந்து மக்கள் பார்க்குறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து எப்படி வந்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க, எப்படி வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸ் வேலை செய்யுது, எப்படி வந்து இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்ற மாதிரியான யூடியூப் வீடியோஸ்லாம் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அதனால் மக்கள் வந்து ஒரு விஷயம் எப்படி உருவாகுது அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் அவங்கள்ட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து என்ன மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அது உங்கள் ஒர்க்குக்கு மேலே உள்ள ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான மேட்டர்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷோயிங் த ப்ராசஸ் இஸ் குட் திங். இப்போ வந்து ஆர்ட் ஃபார்மை வந்து நம்ம என்னதான் மொக்கையாக இருந்தாலும் எடுத்து முன்னாடி வைக்கணும், பப்ளிக் முன்னாடி காமிக்கணும்னு சொல்லியாச்சு, வச்சாச்சு. இதை பார்த்து எவனாவது கலாச்சாரம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஸோ அதை வந்து என்றைக்குமே வந்து நம்ம கலாச்சாரம் பரவாயில்ல நீ கலாய்ச்சிட்டு போன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். சரி, அந்த மைண்ட் செட்டு தான் எனக்கு வராதே. நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆளாச்சு, 4 பேர் சின்ன கமெண்ட் போட்டால் நான் உட்காந்து ஊனு விழுக ஆரம்பிச்சிருவேனே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைப்பாக நம்ம இருந்தோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா போஸ்ட்டை நம்ம போடலாம். நிறையா இது மாதிரி கலாய்க்கிறது கண்டென்ட்டை கொடுக்கலாம். அவங்க கலாச்சி இந்த நம்ம வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எமோஷனெலாம் நம்மாகி நம்ம வந்து அதெல்லாம் வந்து பழகிடும். அது 40 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் நல்லா இருக்குமா, வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அமேச்சராக இருக்கிறது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தடவை யோசிப்போம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கடந்து வந்திருப்போம். அவ்வளோ வழிகள் நமக்கு தெரியும். ஸோ ஒரு சின்ன டாஸ்க் பண்ணுறதுக்கு இதை பண்ணால் இது நடக்கும், அது நடக்கும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே A to Z வந்து போட்டு யோசிச்சு வச்சு நின்றுருப்போம். பட் ஆனால் ஒரு அமேச்சராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வைங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணணும்னா எடுத்தோன்னா இந்த விஷயத்தை செஞ்சு அதில் வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு வழி தான். ஸோ அமேச்சர் தானே, நமக்கு தான் ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் தெரியாது, அவ்வளோக்கு அதுவுமே தெரியாது. நம்ம பாட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த போயிட்டு அதை எப்படியோ வந்து பண்ணி முடிச்சு அதை பண்ண முடிச்சு அந்த ப்ராசஸை தேடி அந்த ப்ராடக்ட்டை நோக்கி போயிடுவோம். ஆர்ட் ஒர்க்கை பண்ணிட்டோம், அதை அப்படியே சும்மா வந்து வெறுமனே ஷோ பண்ணுறது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு கதையையும் நம்ம சொல்லணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நாள் ஆச்சு, அது 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 வந்து யார் பண்ணா, எப்படி பண்ணாங்க, அது எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துச்சு அது பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான அதுக்கு பின்னாடி அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் நம்ம வந்து சொல்லணும். அப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த ஆர்ட் மேலே உள்ள ஈர்ப்பு வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக ஒரு மேட்ரு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் படத்தில் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டியை வந்துட்டு ஸ்ரேயா கிட்ட வைப்பார். இது சூப்பர் ஸ்டார் ஓட்டின வண்டி, மனிஷா கொய்ராலாலாம் பின்னாடி பாபா படத்தில் உட்காந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வேறு லெவலில் பேசி பிம்பிலிக்கா பிலாப்பிலாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜென்யூனாக அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
இந்த புக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஆடியன்ஸ் தேவையோ, யார் யாருக்கெல்லாம் கிளைண்ட்ஸ் தேவையோ, யார் யாருக்கெல்லாம் கஸ்டமர்ஸ் தேவையோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் இஸ் ஷார்ட். ஸோ அடுத்தவங்களோட ஒப்பீனியன பத்தி பெருசா வொரி பண்ணிக்காம, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்க. அவ்வளோதான். இந்த மாரி வீடியோஸ் நெறையா வேணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் புடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க. டாட்டா.